Hi sisters and brothers, welcome to Guru Krupa channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற போயம்ஸ்க்கான ஆத்தர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு 5 ஆத்தரை பார்க்க போகிறோம். ஒரே வீடியோவில் 5 ஆத்தரை சின்ன சின்ன கீ பாயிண்ட்ஸாக நோட் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைஃப் போயம் எழுதினவர் வந்து ஹென்ரி வேன் டைக். சரிங்களா, ஹென்ரி வேன் டைக் 1852 to 1933. இவரோட பீரியட் வந்து 1852ல் ஸ்டார்ட் ஆகி 1933ல் எண்ட் ஆகுது. சரிங்களா, போயம் வந்து லைஃப். இவர் வந்து ஒரு அமெரிக்கன் ஆத்தர், பொயட்டு, எஜுகேட்டர் அண்ட் கிளர்ஜிமேன். ஒரு ரிலீஜியஸ் ரிலேட்டடான இப்போது மதம் பரப்புறவங்க இருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு இவர் பொயட்டு, எஜுகேட்டர், கிளர்ஜிமேனாக இருந்தார். இவர் வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இன் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி பிட்வீன் 1899லேருந்து 1923 வரைக்குமே அவர் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கான ப்ரொஃபஸராக இருந்தார். ஹி வாஸ் எலெக்டட் டு த அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ். அந்த இதுக்கு வந்து அவரை வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட். அது வந்து எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா ஏசோப் ஃபேபிள்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. இது பாருங்கள், ஏசோப் ஃபேபிள்ஸ் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் ஃபேபிள்ஸ் கிரெடிட்டட் டு ஏசோப் பண்ணுறவங்க தான் கிரெடிட்டெல்லாம் போகுது. அவர் வந்து ஒரு ஸ்லேவ் அண்ட் ஸ்டோரி டெல்லர் பிலீவ் டு ஹாவ் லிவ்ட் இன் ஏன்ஷியன்ட் கிரீஸ். எந்த காலத்தில் அவர் வாழ்ந்திருக்காராமா? அந்த ஸ்லேவ் வந்து ஏன்ஷியன்ட் கிரீஸ் காலத்தில் வந்து வாழ்ந்திருக்காரு. பிட்வீன் 620 and 564 BC. இந்த டைமிங் கூட கேட்கல, பிசியா ஏசியா இந்த மாதிரி கூட கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து these fables became popular when they emerged in print. Several stories are attracted to Aesop even today. பிரிண்ட்டுக்கு வந்த அந்த டைமில் இவரோட இது வந்து ரொம்ப இதாகிடுச்சா, பாப்புலர் ஆச்சா. த ப்ராசஸ் ஆஃப் இன்க்ளூஷன் இஸ் கண்டினியூஸ் அண்ட் நியூ ஸ்டோரிஸ் ஆர் பீங் ஆடட். அதுக்கப்புறம் அதில் வந்து நெக்ஸ்ட்டு வர ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிட்டே வந்திருக்காங்க. கலெக்ஷன் ஆஃப் ஏசோப் ஃபேபிள்ஸ் வேர் அமாங் த எர்லியஸ்ட் புக்ஸ் டு பி பிரிண்டட் இன் மெனி லாங்குவேஜஸ். இந்த புக்கு தான் அந்த காலத்தில் வந்து மெனி லாங்குவேஜஸில் பிரிண்ட் பண்ண ஒரு கேட்டகரியில் இருக்குது. நெக்ஸ்ட் ஆத்தர் வந்து ருட்யார்ட் கிப்ளிங். இவர் வந்து என்ன எழுதியிருக்கார், இந்த பொயம் எழுதியிருக்காருன்னா த சீக்ரெட் ஆஃப் த மிஷின்ஸ். சரிங்களா, சீக்ரெட் ஆஃப் த மிஷின்ஸ் வந்து இவர் தான் எழுதியிருக்காங்க. பார்ன் வந்து December 30, 1865 இன் பாம்பே, இந்தியா. December 30ல் தான் இவர் வந்து பிறந்திருக்காரு. ஹி வாஸ் எஜுகேட்டட் இன் இங்கிலாண்ட் பட் ரிட்டன் டு இந்தியா இன் 1882. எப்போ வந்து இந்தியாவுக்கு ரிட்டன் வந்திருக்காங்கன்னா 1882ல் தான் ரிட்டன் வந்திருக்காங்க. A decade later, he married Caroline Balestier and settled in Brattleboro, Vermont. இவர் கல்யாணம் பண்ணியிருக்கிறது வந்து கரோலின் பாலஸ்டியர் அண்ட் செட்டில்டு இன் த பிராட்டல்பெரோ, எங்கன்னா வெர்மண்ட்ல. வேர் ஹி ரோட் த ஜங்கல் புக் 1894. அங்கே வந்து ஜங்கல் புக் எப்போ எழுதியிருக்காங்க? 1894ல் தான் வந்து அவர் எழுதியிருக்காரு. இவருக்கு வந்து நோபல் ப்ரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் கொடுத்துருப்பாங்க. 1907 ருட்யார்ட் கிப்ளிங் காட் நோபல் ப்ரைஸ். இப்போது 1907 நிறைய வாட்டி ப்ரீவியஸ் இயர் கொஷனில் வந்துருக்குது. அப்புறமா வந்து டைடு 1936. இவரோட காலம் வந்து எப்போ என்ன இருக்குதுன்னா 1936ல் இவர் வந்து டெத் ஆகிட்டார். நெக்ஸ்ட் ஆத்தர் வந்து ஜேம்ஸ் ஃபால்கோனர் கிர்கப். சரிங்களா, ஜேம்ஸ் ஃபால்கோனர், ஒரே ஒரு ஃபால்கோனர் பிளேஸில் ஹரால்ட் கிர்கப்னு கூட கொடுப்பாங்க. ஹரால்ட் கிர்கப். சரிங்களா, இவர் வந்து இவரோட பீரியட் வந்து 1918 to 2009. இப்போ ரீசெண்டாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, 2009. இவர் என்ன பொயம் எழுதியிருக்காருனா நோ மென் ஆர் ஃபாரின். அதோட ஆத்தர் தான் வந்து ஜேம்ஸ் ஃபால்கோனர் கிர்கப். 1918 அப் டு 2009. இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் பொயட்டு. இதெல்லாம் நான் தனியாக எழுதி வச்சுருக்கேன், அனுப்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டிரான்ஸ்லேட்டர் அண்ட் ட்ராவல் ரைட்டர். இவர் வந்து டோட்டலாக 30 புக் எழுதியிருக்காங்க. ரோட் இன்க்ளூட்ஸ் ஆட்டோபயோகிராஃபி, நாவல்ஸு, பிளேஸு எல்லாமே சேர்த்து 30 புக்ஸு. கிர்கப் ஃபஸ்ட்டு புக் வந்து த டவுன் ட்ரோடன் செயிலர் அட் த டவுன்ஸ். இது வந்து எப்போ பப்ளிஷ் ஆச்சுன்னா 1947 இண்டிபெண்டன்ஸ் வந்துச்சு இல்லையா, அப்போது 1947ல் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. ஹோம் டவுன் எது உங்களுக்குன்னா சவுத் ஷீல்டு. சென்ட்ரல் லைப்ரரி கலெக்ஷன் கெப்ட் மியூசியம். எங்கே இவரோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்கன்னா ஆர்டிஃபேக்ட்ஸ் ஆஃப் ஜப்பான் சென்ட்ரல் லைப்ரரியிலையும் அப்புறம் வந்து ஒரு மியூசியமில் வச்சுருக்காங்க, ஆர்டிஃபேக்ட்ஸ் ஆஃப் ஜப்பான். இஸ் லாஸ்ட் வால்யூம்ஸ் ஆஃப் பொயட்ரி பப்ளிஷ்ட் இன் சம்மர் 2008. லாஸ்ட் வால்யூம் எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 2008ல்.
பை ரெட் ஸ்குரல் ப்ரெஸ்ஸு லான்ச் ஸ்பெஷல் ஈவெண்ட் அட் சென்ட்ரல் லைப்ரரி இன் சவுத் ஷீல்டு. அங்கே தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஆத்தர் யாருன்னா ராக்கி நரியானி ஷிர்கே. ஒரு நிமிஷம். ராக்கி நரியானி ஷிர்கே வந்து எந்த போயம் எழுதியிருக்காங்கன்னா ஐ எம் எவ்ரி உமன். சரிங்களா, இவங்க வந்து ஒரு அகாடமிஷியன் வித் எ பேஷன் ஃபார் ரைட்டிங் போயம்ஸு. போயம் எழுதுறது இவங்களுக்கு ஒரு பெரிய பேஷனாக இருக்குது. ஆஸ் எ மீடியம் ஆஃப் செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன் ஷீ இஸ் எ போஸ்ட் கிராஜுவேட். நம்ம மாதிரி யூஜி பிஜி மாதிரி இவங்க ஒரு போஸ்ட் கிராஜுவேட் பிஜி பண்ணியிருக்காங்க வித் ஏ பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எஜுகேஷன் பிஎட். சரிங்களா, இவங்க வந்து பிஎட் பண்ணியிருக்கிற ஒரு பொயட்டிக் யாருன்னு கேட்பாங்க. அப்போ வந்து நம்ம வந்து ராக்கி நரியானி ஷிர்கே தான் போடணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.